இதுல நம்ம சித்து வந்து பாப்லோ நெரூடா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல வாராரு. ஆனா இவரை கூப்பிடுறது எல்லாருமே ஜாக் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஸோ இவருக்கு இந்த 9 to 5 ஜாப்லாம் ரொம்ப பிடிக்காதுங்க. ஸோ இதனால இவருக்கு வந்து ஒரு ஏம் அப்படிங்கிறது இந்த ரா ஏஜென்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஸோ அதுக்காக இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த இன்டர்வியூ என்ன ஆச்சு, அந்த இன்டர்வியூக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஒரு ரா ஏஜென்ட் ஆயாச்சுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கக்கூடியவர். ஸோ இவரே ஒரு தனியா ஒரு ஆப்ரேஷன் பண்றாரு. ஆப்ரேஷன் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாதியை பிடிக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன்ல அவர் வெற்றிகரமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதியும் பிடிக்கிறாரு. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு காமெடி பீஸ் மாதிரி இருந்தாலும் பயங்கரமான இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்துல அவரை காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பக்கம் நம்ம பிரகாஷ் ராஜ். ஸோ அவரோட டீமோட அவர் ஒரு பெரிய ரா ஏஜெண்டா வராரு. அவரோட டீமோட ஒரு தீவிரவாதியை பிடிக்கணும்னு ஆசைப்படுவாப்ல. அவர் அவ்வளவு மெனக்கெட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறவரு அவரால் பிடிக்க முடியாது. இவர் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி தூக்கிட்டு வந்துருவாப்ல. ஸோ அப்படிப்பட்ட கதாபாத்திரமா இருக்கக்கூடிய இவர் வந்து அந்த தீவிரவாதியை பிடிச்சதுக்கு அப்புறம் இவரோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இதுக்கப்புறம் அழகா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்து சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல.